மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த பிரம்மி மூலிகையை நம்ம எப்படியெல்லாம் நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம், அதுவும் நீர் பிரம்மி. இது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீர் பிரம்மி அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இருக்கு. இதனோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா, நீர்ப்பாங்கான இடங்கள்ல வளரக்கூடிய ஒரு சின்ன தாவரம் தான். இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இது குணமாக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் மூளையிலிருந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை, பிரெயின் சிக்னல்ஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கு, பிரெயின்ல நமக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்ல ஏதாவது குறைபாடு இருக்கு, பொதுவாக ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும், இல்ல வயதான காலத்தில் வரக்கூடிய அல்சிமர் டிசீஸ், டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி மறதி நோய், இதற்கு எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான மூலிகையாக பிரம்மி அப்படின்ற மூலிகை இருக்கு. இதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த பிரம்மி பயன்படுத்தி செய்யக்கூடிய மெடிசன்ஸா நம்ம எப்படி பயன்படுத்தலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம ஆட்டிசம் நோய்க்கு நம்ம மெடிசன் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சிகிச்சைகள் அளிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது. அப்போ இந்த பிரம்மி சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம எப்படி இதை மருந்தாக பயன்படுத்தலாம், பிரம்மியோட முக்கியமான மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா பார்த்தோம்னா, இந்த பிரம்மியிலிருந்து செய்யக்கூடிய நெய் வகையான மருந்து, இந்த நெய் வகையான மருந்து பிரம்மி நெய் அப்படின்னு சொல்லுவோம். சித்த மருத்துவத்துல நிறைய வெளியில கடைகள்லயும் கிடைக்கும். இதை நம்ம யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம், நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் தான் இந்த பிரம்மி நெய். பல வருடங்களாக இந்த பிரம்மி நெய்யை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நரம்பு தளர்ச்சி, அதாவது நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த நரம்பு தளர்ச்சி நமக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த நியூரான்ஸ் செல்கள் பாதிப்பு ஏற்படும் போது, ஸோ பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான் செல்கள் பாதிப்பு ஏற்படும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி, ஆர்டர்ஸ், பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் மாற்றம் ஏற்படுது. ஸோ சரியாக செயல்படாத போதுதான் நமக்கு ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகளோ, அடுத்தது பேரலைசிஸ், பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகளோ ஏற்படுது. இந்த சமயத்துல தான் இந்த பிரம்மி சம்பந்தப்பட்ட மருந்துகளை நம்ம எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப மிக சிறந்த ஒரு மூலிகையாகவும் மருந்தாகவும் இது பயன்படுது. சிலருக்கு கையில நடுக்கம் இருக்கும், கால் நடுக்கம் இருக்கும். பொதுவாகவே இந்த கை நடுக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கை நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது மேஜரா இல்லாம மைனரா ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கை நடுக்கம் இருக்கும்போதோ, நடக்கும்போது நமக்கு கால்கள்ல வலிமை இல்லாத மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சமயங்களையும் நமக்கு கால் நடுக்கம் ஏற்படும். ஸோ அந்த கால் நடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்களையோ, கை நடுக்கம் இருக்கக்கூடிய சமயங்களையோ பிரம்மி சம்பந்தப்பட்ட மருந்துகளை நம்ம சித்த மருத்துவத்துல எடுத்துக்கலாம். முக்கியமா ஒரு சிலருக்கு என்னன்னா, பிரெயின் எப்பவுமே ஓவர் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரெயினை காம் பண்றதுக்கும், அமைதிப்படுத்துவதற்கும், அமைதியான ஒரு மனநிலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பிரம்மி சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுக்கலாம். அதே மாதிரிதான் இந்த ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இந்த ஆட்டிசம் பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய மருந்துகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனோடு சேர்ந்து இந்த பிரம்மி ஒரு முக்கியமான மருந்தா நம்ம கொடுக்குறோம். பிரம்மி நெய், இந்த பிரம்மி நெய்யை குழந்தைகளுக்கு காலையில ஒரு 5 ml, மாலை நேரத்தில் ஒரு 5 ml, ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அந்த பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருப்பாங்க. ஸோ லிசன் பண்ண மாட்டாங்க, ஐ கான்டாக்ட் இல்லாம இருக்கும். ஸோ எக்ஸசிவா சலைவேஷன், வாயில சலைவேஷன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அதற்கு இந்த பிரம்மி சார்ந்த மருந்துகள் மிக சிறந்ததாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த பிரம்மியோட சேர்ந்து வேற என்ன மருந்துகள் நம்ம இதற்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, தேற்றான் கொட்டை சார்ந்த மருந்துகள் எடுக்கலாம். தேற்றான் கொட்டையும் பார்த்தோம்னா உடல்ல முக்கியமாக மூளை செல்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இந்த பிரம்மி நெய் பல நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய இந்த பிரம்மி நெய் நம்ம எப்படி தயாரிக்கலாம்னா, பிரம்மி அந்த தாவரத்தை முழுவதுமாக நம்ம பயன்படுத்தணும். பிரம்மி சமூலம் அப்படின்னு சொல்லுவோம். இது சின்ன சின்ன செடி மாதிரி தான் இருக்கும். நீர்ப்பாங்கான இடங்கள்ல மழைக்காலங்கள்ல நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த தாவரத்தை, நீர் பிரம்மியை கொண்டு நல்லா அரைச்சி நம்ம கற்கம் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி ரொம்ப விடாம. ஏன்னா
இந்த தாவரமே கொஞ்சம் தண்ணீர் வந்து அதில் இருக்கும். ஸோ அதை அரைத்து நம்ம கற்கம் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இதனோட நம்ம நெய் கலந்து எடுக்கணும். இப்போ வந்து 1 கிலோ நெய் இருக்குன்னா கற்கம் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தேவைப்படும். அது மாதிரி போட்டு நல்லா காய்ச்சணும். பாதி அளவு நமக்கு நெய் ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே இதுல வேற என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முக்கியமாக அதிமதுரம் பொடி சேர்க்கணும், சீரகம், கிராம்பு பொடி 1/4 பங்கு அளவுக்கு. ஸோ அதிமதுரம் எவ்வளோ சேர்க்கணும், சீரகம் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா 200 கிராம். இதுல 1/4 பங்கு அளவுக்கு தான் நம்ம கிராம்பு சேர்க்க போறோம். 3 மூலிகையும் சேர்த்து பவுடர் பொடியாக்கி அதுல போட்டணும். ஸோ நெய் நல்லா திரண்டு வரும்போது அந்த இலைகள் எல்லாமே ட்ரை ஆகி நமக்கு நெய் மட்டும் கிடைக்கும். இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த நெய் தான் குழந்தைகளுக்கு காலை இரவு 2 வேளையும் ஒரு 5 ml கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த பிரம்மி நெய்யை பயன்படுத்தும் போது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி ஞாபகத்திறன் வந்து குறைவாக இருக்கக்கூடிய வயதான நபர்களுக்கு, இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது ஸ்பெஷல் மெடிசன் எப்படி வந்து ஆண்களுக்கு தனியா மகளிருக்கு தனியா இருக்கோ அதே மாதிரி வயதானவர்களுக்கும் தனியான நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. அதுல இந்த மறதி நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் பிரம்மி நெய் அப்படின்னு சொல்றோம். அப்போ மறதி இருக்கக்கூடியவங்களாம் எப்படி சாப்பிடலாம் இந்த நெய் அப்படின்னா, காலை இரவு 2 வேளையும் 10 ml நம்ம கொடுக்கணும். அந்த 10 ml நம்ம காலை இரவு 2 வேளையும் எடுக்கும்போது இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். கொஞ்ச நாள்ல ஒரு ஆக்டிவ்னஸ் வரும், உடல்ல கை காலில் இருக்கக்கூடிய நடுக்கம் குறையும், மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். இந்த பிரம்மி நெய்யோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய சில மருந்துகளும் இருக்கு. அது முக்கியமாக பூனைக்காளி சார்ந்த மருந்துகளா இருந்தா இன்னும் சிறப்பு. அப்போ இந்த பூனைக்காளி சூரணம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். பிரம்மி நெய் ஒரு 10 கிராம் எடுக்கிறோம்னா பூனைக்காளி சூரணம் ஒரு 3-5 கிராம் அளவுக்கு எடுக்கணும். ஸோ 3-5 கிராம் அளவுக்கு தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே வரும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். கை கால் நடுக்கம், ஞாபக மறதி இருக்கு அப்படின்னா அதற்கு ஏற்ற மிக சிறந்த ஒரு மருந்து தான் இந்த பிரம்மி நெய். இதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.